எப்படி இருந்தேன்னா, இப்படி ஆயிட்டேன். எபிசோடு 6 இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதே உடம்பு வலி. ஏன்னா, ஒரு வாரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம்ல. நேத்து நைட்டும் சீக்கிரமா தூங்கிட்டேன். இன்னைக்கு ஒரு 6:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோனே எலக்ட்ரோலைட்ட குடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. சம்மந்தமே இல்லாம இந்த நாய் என்னை கண்டு பயந்து ஓடுச்சு. என்ன ரீசனா இருக்கும்னு நானும் யோசிச்சுக்கிட்டே காலையில ஒரு கார்டியோ செஷனும் முடிச்சாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமையில, ஞாயித்துக்கிழமை ரெஸ்ட்டு. சரி அதனால இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து லெக்குக்கு போடலான்னு சொல்லிட்டு, லெக்குக்கு போட்டு புழிஞ்சு எடுத்துட்டேன். அப்பளயே ஒரு நாய் பயந்து ஓடுச்சு. ஜிம்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த நாய் எங்கிருந்து துரத்திட்டு வந்து என்னை மிரட்டுச்சுன்னு தெரில. அப்புறம் அதுக்கிட்ட பேசி சமாதானப்படுத்திட்டு, காலையில் சமைக்கிற வேலை இருக்குது. ஒரு பக்கம் சிக்கனை குக் பண்ணியாச்சு, ஒரு பக்கம் கேரட் அவிச்சாச்சு, அப்புறம் வெஜ் ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு. புரதத்தை குடிக்கணும்ல, அப்புறம் ஒரு ஸ்கூப் புரதத்தை போட்டு குலுக்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சன்லைட்டில். இந்த புரதத்தில் பார்த்தீங்கன்னா 22 கிராம் ப்ரோட்டீன் எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். கடாக்குமாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியும். பையனோட உடம்புல நிறையா பொண்ணுங்க நேம் எழுதியிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னு தெரில. இவன் எழுதுறதுக்கு சான்ஸ் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னு கேட்டுக்கோங்க. அவ்வளோதான் மேட்ரு. நான் போட்டு கொடுக்கல. அப்புறம் காலையில் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சூர்யா வந்தனம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சதை சாப்பிட்டேன். லஞ்சும் பேக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி சனிக்கிழமைங்காட்டி போகும்போது ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஒரு நல்ல தரிசனம். இன்றைக்கி கேபில் போகவே கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் மதிய வேலைக்கு ப்ரோட்டீனு, கார்பு, ஃபைபரு இதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு ஃபுல் லஞ்சு நல்லா மொச்சுக்குன்னு சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த டயட்டில் இருக்கும்போது நிறைய சாப்பிடணும், அதுதான் முடியல. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாப்பழத்தோட ஸ்நாக்ஸை முடிச்சிட்டேன். நைட் இப்போது ஆஃபீஸ்லேருந்து கிளம்பலான்னு பார்த்தா சரியான மழை. ஸோ அதனால் வெயிட்டிங், கொஞ்சம் வேலை இருக்குது. டாட்டா.